இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஆயிலி ஸ்கின்னை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதாங்க. ஸோ இந்த ஆயிலி ஸ்கின்னுங்கிறது ஏன் சில பேருக்கு மாத்திரம் இருக்குது, சில பேருக்கு இல்லை, என்ன ரீசன்ஸ் இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறதுக்கு, அதுதான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜெனட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு வந்து எண்ணெய் சுரக்கிற கருவி வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எங்கேருந்து வருது இந்த ஆயில்னால் என்ன. இப்போ ஆயில்னு நம்ம நிறையா சொல்கிறோம், பட் ஆயில்னால் என்ன, அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தான். ஆயில் அப்படிங்கிறது சீபம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் தட் நம்ம ஸ்கின் வந்து செக்ரீட் பண்ணுற இல்லைன்னா உற்பத்தி ஆகிற ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ். எப்படி வந்து நம்ம பாடி ஸ்வெட்டு இல்லை சலைவா ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு சீபம் அப்படிங்கிறது ஒரு ஆயில் கண்டெய்னிங் செக்ரீஷன் நம்ம ஸ்கின்லேருந்து வருது. இது எங்கேருந்து வருது உங்களுக்கு? மெயினாக வந்து எண்ணெய் சுரக்கிற கருவியிலேருந்து வருது. இந்த எண்ணெய் சுரக்கிற கருவி அப்படிங்கிறது செபேஷியஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செபேஷியஸ் கிளான்ஸ் வந்து தோலில் நம்ம ஹேரோடு சேர்ந்து இருக்கிற ஒரு பர்டிகுலர் கருவி. இது வந்து உங்களுக்கு ஃப்ரம் பர்த் டு அரவுண்ட் ஒரு டில் அடோலசன்ஸ், அதாவது அந்த மெனார்கி இல்லைன்னா வந்து அந்த வயசுக்கு வர டைம் வரைக்கும் வந்து உங்களுக்கு சைலண்ட்டாக இருக்கும். அந்த டைம்லேருந்து அந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது டெஸ்டோஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோன், இது மேல் ஹார்மோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஃபீமேல்ஸ் மேல்ஸ் ரெண்டு பேர்லையுமே வந்து இந்த ஹார்மோன் சுரக்கும். ஸோ இந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணோம்னா இந்த செபேஷியஸ் கிளான்ஸ் இல்லைன்னா அந்த ஆயில் செக்ரேட்டிங் கிளான்ஸை வந்து அதிகப்படுத்தி அதை வந்து வளர்க்க வச்சு அந்த ஆயில் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால தான் நம்மளுக்கு ஆக்னே இல்லை வந்து என்ன ஆயில் சம்மந்தப்பட்ட எல்லா இஷ்யூவுமே வந்து உங்களுக்கு ஸ்கின்ல ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் ஒரு 10 to 12 தான் ஆரம்பிக்குது பசங்களில். அது வரைக்கும் மோஸ்ட் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நல்லா இருந்ததுங்க ஸ்கின்னு, என் பையனுக்கு இப்போ தான் ஏதோ இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டோஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அந்த அடோலசன்ஸ் பீரியட் செக்ரேட் ஆகிறது தான். இப்போ அந்த ஆயிலில் வந்து உங்களுக்கு அதோட என்ன ஆக்சுவல் பேசிக் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது தான். அதாவது வந்து அது வந்து ஸ்கின்னை ஹைட்ரேட் அண்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது தான் அதோட பேசிக் ஃபங்க்ஷன். பட் இதுவே வந்து சில பேரில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது இல்லையா. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஐயோ எப்போ பார்த்தாலும் பிசுன்னு இருக்கு, ஆயிலியாக இருக்குது ஸ்கின், எனக்கு பிடிக்கவே இல்லை மேடம், ஏதாவது பண்ணுங்க இந்த ஆயில் நிறுத்தணும் அப்படின்னுட்டு. ஆயில் இஸ் குட் ஃபார் அவர் ஸ்கின், பட் எக்ஸஸ் அமௌண்ட்டில் இருக்கும்போது தான் எஸ்பெஷலி நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் அது வந்து ரொம்ப ஒரு காஸ்மெட்டிக்லி அண்ட் ஆல்சோ வந்து லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா போயிடுது. ஸோ இது தவிர வந்து ஜெனட்டிக் தவிர, அதாவது நம்மளுக்கு பிறப்புலேயே நம்ம ஃபேமிலியில் என்ன டைப் ஆஃப் ஸ்கின் வருதோ அதை தான் இருக்க போகுது. அது தவிர வேற என்ன ரீசன்ஸ் வந்து இந்த ஆயிலி ஸ்கின்ஸ் நம்மளாம் என்ன பண்ணிக்கிறோம் இந்த ஆயிலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதும் பார்க்கலாம். என்னன்னா நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து எக்ஸஸ் மாய்ஸ்சர் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னுட்டு கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸ்கின்னை. அதாவது வந்து கண்டினியூஸாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, இல்லைனா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி வந்து ஃபேஸை உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது பண்ணுறதுனால என்ன ஆகும், ஆயில் செக்ரீஷன் குறையாது. இன்ஃபேக்ட் பாரடாக்சிக்கலி ஆயில் செக்ரீஷன் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா வந்து ஸ்கின் ட்ரை ஆக நம்ம உடம்பு என்ன சொல்லும், ஓகே இந்த ஸ்கின் ட்ரை ஆகுது, நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் செக்ரேட் பண்ணுறேன்ட்டு ஆயில் செக்ரீஷன் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீசிங். ஸோ better not to excessively wash the skin in oily skin people. நம்ம எக்கச்சக்கமாக வந்து நம்ம கிளென்சர்ஸ் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் ஆயில் ரிமூவிங் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் போட்டு ரொம்ப அதிகமாக வந்து யூ ஷுட் நாட் ரிமூவ் அவுட் த ஃபேஷியல் ஆயில். அண்ட் இன்னொன்று வந்து மேக்கப்புமே சொல்கிறேன் நான், எக்ஸஸாக வந்து மேக்கப் யூஸ் பண்ணுறது, எக்ஸஸாக வந்து ப்ராடக்ட்ஸ், எனி கைண்ட் ஆஃப் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், எஸ்பெஷலி நம்ம ஊரில் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தே ட்ரை டு பை சோ மெனி திங்ஸ். என்னெல்லாம் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ உடனே அது காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுங்கிறத கான்செப்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மறந்துடணும். ஸோ அது தவிர என்ன ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் பீப்புள் டேக்கிங் கான்ட்ரசெப்ஷன், அதாவது கருத்தடை மாத்திரை எடுக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது வந்து அந்த மாதிரி ஹார்மோனல் டேப்லெட்ஸ் இல்லைன்னா ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து சில பல பிரச்சனைக்கு கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு எடுக்கும்போதும் ஆயில் செக்ரீஷன் கேன் இன்க்ரீஸ். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம மாதிரி ஊரில் வந்து சம்மர் இஸ் ஆல்சோ ஹெவி, வின்டருங்கிற கான்செப்டே கிடையாது பெருசாக. பட் எக்ஸஸ் சம்மர் எக்ஸஸ் ஹாட் கிளைமேட்லேயும் ஆயில் செக்ரீஷன் இன்க்ரீசஸ். வின்டரில் இன்ஃபேக்ட் இந்த டிசம்பர் மந்த்ஸில் வந்து அந்த கோல்டு மந்த்ஸில் பாரடாக்சிக்கலி ஒரு கான்ட்ராஸ்டாக சில பேருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அவங்க பாடி வந்து இன்னும் அதிகமான ஆயில் உற்பத்தி பண்ணுறேன் ஜஸ்ட் டு மேனேஜ் த ட்ரைனஸ்ங்கிறதுனால இட் இன்க்ரீசஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ். அண்ட் இதுக்கும் மேலே ஒரு ரொம்ப முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது. எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் நம்ம பாடிக்குள்ளேயே இருக்கிற ஸ்டெராய்டை இன்க்ரீஸ் பண்ணி ப்ரொடக்ஷனை, அதுவுமே ஆயில் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்கள் ஆயில் செக்ரீஷன் ஒரு ஆயிலினஸ் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கிற ரீசன்ஸ். இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? ஒரு ஆயிலி ஸ்கின்னை வந்து ஹவு கேன் வி மேனேஜ் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது டயட் கரெக்ஷன். ஸோ என்ன டயட் கரெக்ஷன்? ஸ்டாப் ஜங்க் ஃபுட். இந்த வந்து ஒரு வெஸ்டர்னைஸ்ட் ஜங்க் டயட் விச் ஹேஸ் மோர் ஆஃப் சுகர் அண்ட் மோர் ஆஃப் சால்ட் அண்ட் ஆல்சோ மோர் ஆஃப் ஃபேட், கார்போஹைட்ரேட்.
இந்த மாதிரி ஒரு டயட்டை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஊர்ல நம்ம என்ன வந்து நம்ம நேட்டிவ் டயட்டோ, அதாவது டிபிக்கலா நம்ம வீட்டில் கொடுக்குற அம்மா சமைக்கிற ஒரு சாப்பாடு இஸ் த பெஸ்ட் ஃபுட் அண்ட் த மோஸ்ட் பேலன்ஸ் டயட். அந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணுறது இஸ் பெட்டர். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு விட்டமின் ஏ, விட்டமின் சி அப்படிங்கிறது ரெண்டுமே அதிகமாக இருக்கிற டயட்டை யூஸ் பண்ணுறது, ஐ மீன் சாப்பிட்றது வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஸ்கின். இதர் தென் திஸ் வந்து உங்களுக்கு ஜிங்க், அதாவது வந்து ஜிங்க்ங்கிறது ஒரு மினரல் இல்லையா, ஒரு மைக்ரோ மினரல். அது நம்ம டயட்ல வந்து சம்டைம்ஸ் மிஸ்ஸிங் ஆச்சுன்னா அதுவுமே வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தும். ஸோ ஜிங்க் சப்ளிமெண்டேஷன் இன் டயட் இல்லை ஜிங்க் ரிச் ஃபுட் எடுக்கிறது நல்லது. இது தவிர வந்து உங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸுமே ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் ஃபிஷ், இது ரெண்டுத்துலையுமே வந்து ஒமேகா 3 அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டயட் கரெக்ஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதர் தென் திஸ் ஃப்ளூயிட், அதாவது வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஹைட்ரேட் பண்ணுறோமோ. நீங்கள் ஒரு நாளில் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க நீங்களே நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம தண்ணியே குடிக்கல, ரொம்ப கம்மியாக குடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு யூ வில் ஃபீல் வெரி வெரி ஆயிலி, ரொம்ப அதிகமாக வந்து பிசுபிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். யூ வில் ஃபீல் யுவர் ஸ்கின் இஸ் ஃபீலிங் பிளாக்ட். ஸோ பெட்டர் டு ஆல்வேஸ் ஹைட்ரேட். வாட்டர் மாத்திரம் இல்லை, டெண்டர் கோகனட் வாட்டர், மோர், உங்களுக்கு என்ன லிக்விட்ஸ், அதாவது சுகர் ஃப்ரீ லிக்விட்ஸ் அண்ட் சோடா அந்த மாதிரி குடிக்காதீங்க. பட் மோர் அண்ட் டெண்டர் கோகனட் வாட்டருக்குலாம் நல்ல ஆல்டர்னேட்டிவ்ஸ் டு வாட்டர் இட் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரேட் பண்ணிட்டே இருங்க. வாட்டர் இன்டேக் ஷுட் பி அட்லீஸ்ட் 3 liters per day. ஸோ இது வந்து நம்ம மினிமம் உங்களுக்கு. அதர் தென் திஸ் பார்த்தீங்கன்னா products which you use இல்லையா, சப்போஸ் ஃபேஸ் வாஷே வச்சுக்கோங்க, சூஸ் ப்ராடக்ட்ஸ் which contain either வந்து உங்களுக்கு சாலிசிலிக் ஆசிட், இது வந்து பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட்னு சொல்லுவோம், இல்லை ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் லைக் கிளைகாலிக் லாக்டிக் ஆசிட். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ் வாஷஸ் சூஸ் பண்ணும்போதோ, இல்லை உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டேஷனில் if that is much better to go to a specialist and get it such that it suits your skin, அப்படி இருக்கும்போது வந்து it will help get over your oil excess oiling of skin. இது தவிர வந்து when you wash your face, make sure that you limit it to 2-3 times a day. அதுக்கு மேலே வாஷ் பண்ணுறது is not advisable. more than 3 times வெறும் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணால் போகிறோம் உங்களுக்கு. அண்ட் ரொம்ப எக்ஸசிவாக ரப் பண்ணாதீங்க, ரொம்ப அதிக நேரத்துக்கு. not more than 10 seconds should you be rubbing your cleanser on the skin. When you choose, apart from this, when you finish your cleansing, you should use a moisturizer. Oily skin ku moisturizer is very important. Gel based moisturizer use பண்றது will be advisable for the skin. Sunscreen use பண்ணும்போது silicone gel based sunscreens, dry touch sunscreens use பண்ணுங்க. ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது always look for the terminology non comedogenic அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஆயில் ஃப்ரீயா இருக்கணும், ஆல்கஹால் ஃப்ரீயா இருக்கணும். எஸ்பெஷலி மேக்கப் யூஸ் பண்ணும்போது go for products which are water based other than alcohol based. இப்போ ஒரு மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்றீங்கன்னாலும் ஆல்கஹால் பேஸ்டா இருக்கக்கூடாது. ஏன்னா ஆயிலி ஸ்கின்ல ஆல்கஹால் பேஸ்ட் will only damage the skin more. So அதனால better to go for always water based solutions too, even for makeup removal. So with all these tips, I hope you have a healthy journey with your oily skin. Thank you.